வணக்கம் ஃபைட்டர்ஸ். UFC 311 ஃபைட் பிரேக் தான் பார்க்க போகிறோம். மெயின் இவென்ட் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மக்கச்சா வெர்சஸ் ரெனாட்டோ மொய்கானோ. இவர் ஒரு லாஸ்ட் 1 டேல ரீப்ளேஸான ஒரு ஃபைட்டர். நாங்கள் ரொம்ப ஹைப்பாக எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மக்கச்சா வெர்சஸ் அர்மான் சாரிகன் 2. இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வெயிட்டான ஒரு மேட்ச் அப் நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படிதான் இருந்தது பில்டப். 2 பேரோட ப்ரிப்பரேஷன் கேம்ப் எல்லாமே பார்க்க சொல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தோம். ஒரு ஃபுல் ஸ்கேல் எம்எம்ஏனா என்ன, ஸ்கிராம்பிள், ஸ்ட்ரைக், இது எல்லாமே இருக்கும், சப்மிஷன்ஸ் அட்டம்ஸ் இருக்கும், எஸ்கேப்ஸ் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்தோம். சரியான ஒரு பல்பை கொடுத்துட்டாங்க ஃபேன்ஸுக்கு. அது என்ன சொல்றது, அர்மான் இன்ஜுரின்னு சொல்றாரு, ஸ்பைன் பேக்ல இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் நாங்க என்ன நினைக்கிறோம், வெயிட் கட் பண்ண முடியாதனால இருக்கலாம். ஆக்சுவலி இன்ஜுரினால வெயிட் கட் பண்ண முடியல, அதனால வர முடியல. இன்ஜுரி வச்சும் பண்ண முடியல. இது ஒரு ஆல்ரெடி ஒரு லாஸ் இருக்கு. இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த பெல்ட். நான் இங்க 100% நான் பர்ஃபார்ம் பண்ணோம். எல்லா ஃபைட்டருக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு மைனர் இருந்தாலும் இருக்கும். மெராப் இஸ் டிஃப்ரெண்ட். கோமெயின் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா கால் லெஸ்டிஸோட தான் அவர் பண்ணாரு. ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். அவரை விடுங்க. பட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. பட் நான் அவரோட இடத்துல இல்லை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெயினை ஃபீல் பண்றாரு. அவரோட பிரதரோ சம்ஒன் இன்ட்ரியில பேசல சொன்னாரு, யூஸ்வலா அர்மான் எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஆளு, பெயின் இருக்கு, வலிக்குது, பண்ண முடியலன்னு. பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச்சுக்கு ஒரு 3 days 4 days முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. என்னால் சிட்டப் கூட பண்ண முடியல. என்னோட ஸ்பைன் இது பண்ண முடியல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அர்மான் செம்ம ஃப்ளெக்சிபிளான ஆள். அவரோட ஒரு ரீல் கூட இருக்கு, அந்த ஸ்பைன் மொபிலிட்டிலாம் பண்ணியிருப்பார் ரொம்ப சின்ன வயசுல. அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெயிட் கட் அப்போ அந்த அசால்ட் பைக்கு அங்கதான் சம்திங் எனக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது ஃபியூ டேஸ் பிஃபோர் த மேட்ச் ரொம்பவே இருக்கு. ஸோ இப்படின்றாங்க. மறுபடியும் இந்த மேட்ச் வருமா என்னன்றது சுத்தமா எனக்கு தெரியல. டானா கேட்டா இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஏன்னா இது வெயிட்டான கார்டு, இது கட்டானோன்னு ஆஸ் அ பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல டானா ரொம்ப காண்டாயிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ரெனாட்டோ மொய்கானோ இதான் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாங்க போல, நீ தான் பேக்கப் ஃபைட்டர் அப்படின்றதுனால. ஏன்னா சாம்பியன்ஷிப் வெயிட் தான் மேட் பண்ணியிருந்தாரு. அவர் இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, நான் கேம்புக்கு நிறைய சவுத் பா கூட தான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணணுன்றது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓகே, இவரும் ப்ரிப்பேர் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சரியான அவரோட பர்ஃபார்மன்ஸ், 4 ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா 4 ஃபைட் வின்னர், அதுலயும் 3 ஃபைட் ஃபினிஷ் இருக்கு. பட் இருந்தாலும் மேட்ச்னு சொன்ன உடனே எங்க ஃபேவரட் இஸ்லாம் தான் இருந்தாரு. அட்லீஸ்ட் ரெனாட்டோ மொய்கானோ ஒரு 3 ஃபைட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் நல்லா பண்ணுவாரு நாங்கள் எதிர்பார்த்தோம். 4th round 5th roundல மேபி சம்திங் நடக்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ரிசல்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சப்மிஷன்ல வின்னு, டார்ட் ஸ்ட்ரோக்கு. அது ஒரு ஃபேவரட் டார்ட் ஸ்ட்ரோக்கு. வாங்க ஃபைட் பிரேக் டவுன் குள்ள போகலாம். ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேர் ரவுண்ட் 1 இனிஷியலா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெனாட்டோ மொய்கானோ நல்லா டாலாவும் நல்ல ரீச் அட்வான்டேஜும் இருக்கிற மாதிரி ஆளாக தான் தெரிஞ்சது, லெக்ஸ், ஹேண்ட்ஸ், ஃப்ரேம் வைஸும். பட் இஸ்லாம் சாம்பியன்றதுனால, அண்ட் ஹி ஆல்வேஸ் சேயிங் ஐ எம் அ ஸ்மார்ட் கை. சீரியஸா அவர் உண்மையிலே ஒரு ஸ்மார்ட் கை தான். ரொம்ப அழகா வெயிட் பண்ணாரு அவர் சவுத் பா ஸ்டான்ஸ்ல நின்று. அவரோட ரீச், ரேஞ்சு, அந்த டைமிங், அந்த ஸ்டெப்லாம் சூப்பராக. அந்த 2 பேரும் ஸ்டெப் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரெனாட்டோ மொய்கானோ அவர் சொன்ன மாதிரி சவுத் பாக்கெட்டை ஒர்க் பண்ணனால எடுத்த உடனே இன்சைட் தைக்கிக்கலாம் நல்லாவே அடிச்சாரு, ஹெவியாக இருந்தது. அண்ட் தென் கரெக்டாக அவர் எப்போ அந்த ஹேண்ட் இந்த டாசிங் ஹேண்டில் இருக்க சொல்ல, இஸ்லாம் அந்த டாசிங் ஹேண்டில் இருக்க சொல்ல ரெனாட்டோ மொய்கானோ அந்த ஒரு ஜாப் ஒன்று வச்சாரு. கொஞ்சம் கரெக்டாக கண்ணுக்கிட்ட ஹர்ட் ஆச்சு இஸ்லாமுக்கு. அண்ட் தென் ஃபாலோட் பை கிராஸ், அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் தென் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே போக சொல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இஸ்லாமும் ஒன்று ஸ்டெப் அவுட் பண்ணி, நான் சொல்லியிருக்கல சவுத் பா தான் பண்ணுவாங்க, ஆர்த்தடாக்ஸ் ஸ்டெப் பண்ணி கிராஸ் வச்சாங்கன்னா லைன்ல இருக்கும். நறுக்குன்னு படிச்சு ரெனாட்டோ மொய்கானோக்கு. நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் சின்னதாக வீக்குன்னு. பட் இல்லை, பட்டுது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏர்லி மினிட்ஸ்ன்றதுனால நல்லாவே அதை வாங்கிட்டு ரிட்டன் ஃபயர் பேக் பண்ணாரு. அந்த ஃபயர் பேக் அப்போ தான் என்ன ஆச்சுன்னா நல்லா ஹெவியாக புஷ் பண்ணாரு. ஸோ ரீச் அட்வான்டேஜ் இருக்கு, ஃபாஸ்ட்டாக குயிக்காக எங்கேஜ் ஆன உடனே இஸ்லாமுக்கு அது கரெக்டாக மிஸ் பண்ணுறதுக்கான டைமும் ஸ்பேஸும் கிடைக்காதனால ஒரு பேக் ஃபுட் எடுத்து வச்சு அது ட்ரிப்பில் தான் விழுந்திருப்பாது. ஆக்சுவலாக நாட் ஹிட்டு, க்ளீனாலாம் கனெக்ட் ஆகல. ட்ரிப்பு அந்த மூமெண்ட்ல தப்பு இருந்தது, விழுந்தாரு. அது நாக் டவுன் ஆனால் உடனே எழுந்துட்டார் இஸ்லாமு. எழுந்துட்டு மறுபடியும் செட் பண்ணி மறுபடியும் 2 பேரும் ஷார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சேம் இன்சைட் தைக்கிக்கு இருந்தது, 2 பேரும் ஷார்ட்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. இஸ்லாம் கரெக்டாக மொய்கானோட ரேஞ்சை பிடிச்சாரு, டைமிங்கை பிடிச்சாரு, ஷார்ட்ஸ் ஒன்று வச்சு கரெக்டாக பார்த்துட்டாரு. ஓகே, ஒரு நிமிஷம் இந்த டேக் டவுன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கவி எனக்கு ஹெல்ப் வேணும். ஸோ மொய்கானோ பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர், இஸ்லாம் சவுத் பா. இவங்க 2 பேருக்கு நல்ல ரீச். இஸ்லாம் ரொம்ப கம்போஸ்டாக தான் இருந்தாரு. ஸோ ஷார்ட் கிடைக்கிற மாதிரி இப்படி தான் ஃபேக் பண்ணிட்டே இருந்தாரு. கரெக்டாக அவங்க எக்ஸ்டெண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கமெண்டேட்டர் சொல்லியிருப்பாரு, இஸ்லாம் உமர் த எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அந்த சாம்பியன் இந்த பர்ஃபெக்ட் டைம்ல ஒரு டபுள் லெக் ஷூட் ஒன்று எடுத்திருப்பார் இஸ்லாம் எடுத்த உடனே மொய்கானோ நல்ல பிரேசிலியன் கிராப்லர் டிஃபெண்ட் போனாரு. ஆனா அங்கிருந்து அப்படியே அந்த ரீஷூட்ல கன்வெர்ட் பண்ணி இவங்க மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. மொய்கானோ அந்த டிஃபெண்ட் இப்ப இவங்க வந்த உடனே கிளின்ச் அண்டர் போட பார்ப்பாங்க. இப்படி இந்த டைம்ல மறுபடியும் எடுத்து இங்க ஒரு கண்ட்ரோல், இங்க கரெக்டா ஹேண்ட் ஷிஃப்ட் ஆச்சு. அண்ட் தென் அப்படியே டிராக் பண்ணி இந்த டேக் டவுனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. ஆஃப் கால் எண்ட் அப் பண்ணார். இதுதான் செயின் ட்ரெஸ்.
நீங்க ஒரு ஷூட் எடுக்கிறீங்கன்னும் போது அந்த ஷூட்டு கிடைக்கல அதே ட்ரை பண்ணி குட், நீங்க அந்த ஷூட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அந்த ஷூட் ஃபிட்டோன்னு வெளில வந்து மறுபடியும் பட் இங்கெல்லாம் அங்கெல்லாம் இப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் லைக் காம்பினேஷன் ஆஃப் பஞ்சஸ்ன்ற மாதிரி ரெஸ்லிங் இந்த காம்பினேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். அங்கதான் ரெஸ்லிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டாகஸ்தானி ஸ்டைலோட ஒரு டாமினன்ஸை இங்க இஸ்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணார். ரொம்ப அழகா சிம்பிளா மூணே மூவ் வச்சு கீழே கொண்டு வந்து ஆஃப் கார்டு எடுத்து டைட்டா செக்யூர் பண்ணார். அண்ட் தென் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சார். அந்த ஷோல்டர் ஷாட்லாம் வச்சு நல்லாவே அது கொஞ்சம் நாக் ஆகுமா தெரியல, இட்ஸ் ஸ்டில் அஸ் கன்சிடர் அஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ அதனால நல்லாவே அடிச்சாரு, டைம் கிடைச்சது. நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி மொய்கானோ வந்து கொஞ்சம் பிக்கர் ஃப்ரேம், கால் பெருசாக இருந்தது. ஆஃப் கார்டுன்றதுனால அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹிப்பை நகர்த்தி ஷ்ரிம் பண்ணி அவர் நீயை உள்ள வச்சு ஒரு கிக் பண்ணாரு. கிட்டத்தட்ட இஸ்லாம் லிட்டரலா ஃபிளைட் ஆஃப் ஒரு மாதிரி வெளில வந்தாரு. வெளில வந்தோடனே இங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஹைப்பா, ப்ரெஷர், டென்ஷன். நீங்கள் வெளில வந்தோன்னே யூ ஷுட் கெட் அப் ஹவுஸ்ல எப்பயும் பேக்ல எதுவணும். நீங்கள் ஃப்ரண்ட்ல ஹெட்டை கொடுத்துட்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இஸ்லாம் ஜம்ப் அடிச்சிட்டார். கில்டின் போல அவர் ஃபேவரட் சப்மிஷன் என்னது டார்ஸ். இந்த டார்ஸ் எடுத்தாரு. இந்த டார்ஸை பத்தி அகைன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கவியோட ஹெல்ப் வேணும். என்னாச்சுன்னா இப்போ யூஸ்வலா டார்ஸ் ஒர்க்குன்றது ஆம்பீட்ல இருந்து ஹெட், இங்க பைசப்பு போட்டு நீங்க பாடியை வச்சு அழுத்தி ஸ்குவீஸ் பண்ணுவோம். பட் லாஸ்ட் மேட்ச்லயே நீங்க டஸ்டின் மேட்ச்லயே பார்த்துருப்பீங்க வந்து இஸ்லாம் வந்து இங்க தான் பிடிச்சிருப்பாரு. எனக்கு அதனால டவுட், அந்த டார்ஸா அனகொண்டாவா சரி ஓகே டயர்ட்ல போட்டிருப்பான்னு நினைச்சோம். ஆனா ரீசெண்டா வந்து டிமிட்ரிஸ் ஜான்சனோட இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவங்க கிளீன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இஸ்லாமுக்கு வந்து யூஸ்வலா டார்ஸ் இங்க போட மாட்டாரு, இங்க தான் போடுவாராம். அது நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னால இந்த ஸ்குவீஸ் நல்லா பண்ண முடியும். என்னோட ஃபேவரட் சப்மிஷன் டிமிட்ரிஸ் ஜான்சனே 2 times அதை சப்மிட் பண்ணிருப்பாராம். அது ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்படி எடுத்துட்டு இந்த பொசிஷன் எடுத்துட்டு இப்படிதான் இருக்கு கிரிப். இந்த கிரிப்ல அந்த டிமிட்ரிஸ் ஜான்சன் சொல்லியிருப்பாரு லேட்ல இருந்து ப்ரெஷர் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி நல்லா ஹெவியாவே ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. ஏன்னா டஸ்டின் பாரியரும் பாத்தீங்கன்னா இமீடியட் டேப் இருக்கும் அந்த ஸ்குவீஸ்ல. ஏன்னா அவரோட ஸ்குவீஸ் நல்லாவே இருக்கு. சார்லஸ் ஆலிவரோட ஆர்ம் ட்ரையாங்கிலே பார்த்தோம், ஒரு ஸ்குவீஸ் ஹெவியா இருக்கு, அந்த பாடியில இருந்து போடுறாரு. அதனால அது அன்அவாய்டபிளா இருக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் அந்த பொசிஷன் மாட்டின உடனே இன்டர்வியூ லாஸ்ட் மேட்ச் எல்லாம் டப் முடிஞ்சிச்சுரா அப்படின்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியா முடிச்சுது. இந்த மேட்ச் முடிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரெனாட்டோ மொய்கானோ வந்து லாஸ்ட் மினிட் ஆப்போனன்ட் 4 fight வின் ஸ்ட்ரீக் வளர்ந்துட்டு வர ஒரு கண்டெண்டர் தவிர இவரை ஜெயிச்சதுல அவ்வளோ இன்னும் ஆனந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல வரல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவர் டீம்மேட், ஒரு பிரதர்ஹுட், அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இது வந்து என் டீம்ல ஒருத்தர் தோக்கடிச்சிட்டாங்க, நான் வந்து மறுபடியும் அந்த பேரை ரீகெயின் பண்ணணும், நான் இன்னும் இருக்கும் அப்படின்னு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா வேர்ல்டுக்கு பார்க்க சொல்ல. எனக்கு அப்படி தோணுச்சு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெனாட்டோ மொய்கானோ இஸ்லாமுக்கு ஒரு நல்ல காம்படிட்டரா கேட்டா இல்ல. அதுவும் இந்த மாதிரி ஷார்ட் 1 day ப்ரிப்பரேஷன்ல நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நீங்க சேலஞ்ச் பண்ணா யூ நீட் அ கேம்ப், ஒரு 8 weeks தேவைப்படும். 1 dayல ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு நான் பண்றேன்னு சொன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஸோ அவரை ஜெயிச்சதுல இஸ்லாம் அவ்வளவு கொண்டாடுவாரா கேட்டா கிடையாது. ஸோ கண்டிப்பா இது வந்து உமருக்கான ஒரு ஆன்சரா தான் இருக்கும். உமர் லாஸ்டுக்கான ஒரு ஆன்சர். ஏன்னா அவ்வளோ ஒரு கிரட்ஜ் இருந்தது அல்ல. அந்த ஆஃப்டர் மேட்ச் முடிஞ்சோம் நிறைய சொல்லியிருப்பாரு, சேம் எனி ஒன் யாருக்கு வேணுனாலும் 150 மேட் பண்ணுங்க, கேஜ்குள்ள வாங்க, ரெடி டு டிஃபெண்ட் பண்றேன், நான் யார் எவரெல்லாம் சொல்ல நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட் யாராவது கேட்டாங்க, அவர் எதுவுமே சொல்லலை. யாரா இருந்தாலும் நம்ம ஓகே ரெடி டு டிஃபெண்ட்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். இந்த மெயின் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப இதுவாக முடிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 3 rounds போவோன்னு, ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. பட் நீட் அண்ட் கிளீன் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த சாம்பியன். இதுதான் சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ்னா இது. அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாரு, எதுவாகல கிளீனாக முடிச்சார் அந்த மேட்சை. கோமெயின் ஈவெண்ட் மெராப் வாலிஷ்விலி வர்சஸ் உமர் நுர்மகமேதோவ், இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் நிறைய ஸ்கிராம்பிள்ஸ் இருந்தது, நிறைய டேர்ன் ஓவர்ஸ் இருந்தது. மேட்ச் ஒரு ரவுண்ட் ஒருத்தங்க எடுத்தாங்க, ஒரு ரவுண்ட் இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இருந்தது. அதையே நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அடுத்தடுத்து வரும். இந்த மாதிரி ஃபைட் கண்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.